சினிமாவாடா உனக்கு சோறு போட போகுது அப்படிங்கிற இந்த கேள்வியை என்னை சின்ன வயசுலேருந்து எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சினிமா மூலியமாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை அறியாமல் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காது சினிமா மட்டும்தான். உங்களுக்கு எஸ்பெஷலி தமிழ்நாடு, இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இதை கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய காதல், வெற்றி, சோகம், கண்ணீர், கொண்டாட்டம், இது மாதிரியான ஏகப்பட்ட இமோஷன்ஸில் சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கதையை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லாட்டி அந்த படத்தில் வர கதாபாத்திரம், பாடலை கூட அப்படியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிராவலை எடுத்துட்டு போவீங்க. நம்ம எல்லாரோட லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் தான். என்னதான் நமக்கு பல விஷயங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், சினிமா பார்த்து தான் கத்துக்கிறோம். ஒரு நல்ல சினிமா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளையும் நிறைய மாற்றத்தையும் உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ண 5 ஃபிலிம்ஸ் இப்ப நான் சொல்ல போறேன். தளபதி, ஸ்வதேஷ், ராக் ஸ்டார், பாய்ஸ், இருவர். இந்த மாதிரி என் லைஃப்ல சேஞ்சை கிரியேட் பண்ண இந்த படங்களை நான் சொல்லிட்டேன். உங்க லைஃப்ல இதாண்டா சினிமா, இதாண்டா கேரக்டர், இதாண்டா சாங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.